வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, கேரளாவின் கொலைகாரி நிமிஷப்பிரியா பற்றி நாம் பார்ட் 3க்குள் வந்து முடித்து விட்டோம். இப்போது 4க்குள் வந்து இருக்கின்றோம். இந்த கொலைகாரி நிமிஷப்பிரியாவை முதலாக அரங்கேற்றி வரும் நாம் சொல்லியிருக்கின்றோம். இது ஒரு மறைந்த விடயம், அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இது இருந்தாலும், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று சாமுவேல் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிறார்ல, அவர் சாமுவேல் ஜெரோமின் தயவினால் தான் இந்த செய்திகள் உலக பரப்பில் இடம் பிடித்தது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2019 இந்த வழக்கை பற்றி செய்தித்தாள் ஒன்றில் படித்தேன். அந்த செய்தியை அமைதியாக கடந்து செல்ல முடியவில்லை. உள்நாட்டு போர் நடக்கும் நாட்டில் மாட்டிக்கொண்ட ஒரு இந்திய பெண்ணின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்தேன். அவருக்கு முறையான சட்ட உதவிகள் யெமெனில் கிடைக்க வேண்டும் என்பதே என் நோக்கமாக இருந்து என்கிறார் வழக்கறிஞரும் சேஃப் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சிலின் துணை தலைவருமான ஜோசப் தீவா சட்டத்தரணி வக்கீலம்மா. புரியுதுங்களா? ஆக அவன் மூலமா தான் இந்த நிதியும் சேகரிப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார்கள் சேஃப் நிமிஷ பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் மூலமாக. அதைத் தொடர்ந்து 2020 நிமிஷாவின் குடும்பத்தை இந்த வக்கீலம்மா தீபா சந்திக்க போகின்றார்கள். நிமிஷாவின் தாய் கணவரை இழந்தவர் எர்ணகுளத்தில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். யெமெனில் சிறையில் உள்ள தனது மகளின் சட்ட செலவுகளுக்காக பாலக்காட்டில் உள்ள தனது ஒரே சொத்தை விற்று அவர் பணம் அனுப்பியிருக்கின்றார். அவரது மன உறுதியை கண்டுதான் நிமிஷப்பிரியாவுக்கு உதவ வேண்டும் என 2020 அக்டோபரில் சேவ் நிமிஷப்பிரியா கவுன்சில் என்று ஒன்றை உருவாக்கி ஏகப்பட்ட பணம் சேர்த்திருக்கின்றார்கள். ஏகப்பட்ட பணம் என்றால் உலகம் முழுவதும் விரும்பியவர்கள் உட்பட கேரளாக்காரங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, உலகம் முழுவதும் கேரளக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மனமு வந்து அனுப்பிக்கிறாங்க. அவங்க மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் தமிழிலையும் இந்த இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் ஊடாக பணம் திரட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் இந்தியாவில் பணத்தை 25 கோடிக்கு கிட்ட நெருங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு ஊர்ஜியமான தகவல் அல்ல, ஆனாலும் 8 கோடி இந்திய பணத்தில் அவங்க புல்லட் மணி, இந்த என்னது ரத்த மணியா, அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார்கள். ஆனால் மெஹதியின் குரூப் இன்னும் வாங்க விற்கலையே, அது இருக்குது. சேவ் நிமிஷப்பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் குழு நிமிஷாவை மீட்பதற்கு தேவையான நிதியை நன்கொடை மூலம் திரட்டியுள்ளது. எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த குழுவின் உதவியால் நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரி இந்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று 2024 ஏப்ரல் மாதம் யெமன் சென்றார். பொருள் மினிஸ்ட்ரி ஊடாக இவை எல்லா இடத்துக்கும் நெருங்குவதற்கான அனுமதியை நாம ஏற்கனவே சொன்ன பிரேம் அவர்களாகவும் இந்த வக்கீலம்மா தீபா வக்கீலம்மா ஊடாகவும் அவர்கள் செய்திருந்தார்கள். அதே வருடம் இந்த குழு மெஹதி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்வதற்கான செலவுகள் $40,000 இந்திய மதிப்பில் 34 லட்சம் 2 தவணைகளாக இந்திய வெளியுறவுத்துறையால் நியமிக்கப்பட்ட யெமென் நாட்டில் வழக்கறிஞரின் கணக்கில் செலுத்தியது. அது வேற. சேஃப் நிமிஷப்பிரியா கவுன்சில் உறுப்பினரான பாபுஜான் மற்றும் மூசா எல்லார படமுதாரம் பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் மகதி குடும்பத்துடன் புல்லட் மணி ஆக ரூபாய் 8.5 கோடி ரூபாய் $1 மில்லியன் அவரை அளிக்க தயாராக உள்ளோம். ஆனால் புல்லட் மணி தொடர்பாக மகதி குடும்பம் எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை, மன்னிப்பு வழங்கவும் ஆர்வம் காட்டவில்லை என்கிறார் சேவ் நிமிஷப்பிரியா கவுன்சில் உறுப்பினர் பாபுஜான். அவர் பாபுஜான் தான் அடுத்த கட்டமாக ஈடுபட்டாங்க. பாபுஜான் 2002 முதல் 2015 வரை யெமெனில் ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணிபுரிந்தவர். இப்போது கேரளாவில் வசித்து வரும் இவர்
நாங்கள் நிமிஷாவின் குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை. கொலை செஞ்சிட்டால். அதாவது ஒரு விடயத்தை வழங்கிக்கணும். எல்லாரும் அவன் மேல குற்றம் சாட்டுறீங்கல்ல, கொலை செஞ்ச உண்மைதானாப்பா. ஒரு மனுஷன் எதுவரையும் பொறுப்பான். இவ்வளவு மன உளைச்சல், கணவன் இல்ல, புள்ளைகள் இல்ல, குடும்பம் இல்ல, கோத்திரம் இல்ல, தனிய இவன் தொல்லை தாங்க இல்லாம மன உளைச்சலின் உச்சகட்டம் எந்த எல்லைக்கும் போயிருக்கலாம். இதையே நம்முடைய நேர்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க. கொலகாரி தான், அவ கொலகாரி, வெட்டின எல்லாம் உண்மைதான், கசமுசா எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த சூழ்நிலையும் மனநிலையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேர்டர் கேஸ்லையும், தெரியுங்களா, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நான் அறிந்த வரைக்கும் நிறைய இந்த கொலை கேஸ்களில், கொலை குற்றம் சாட்டப்பட்ட கேஸ்களில் அந்த கொலை நடந்த சிச்சுவேஷன், அந்த நிலவரத்தான் பார்ப்பாங்க. அதனால அவரை பாவ மன்னிப்பு கொடுக்கறதுல குற்றத்திலிருந்து குற்றங்கள் குறைக்கப்படும். உதாரணமா ஆயுள் கைதி என்பவருக்கு ஒரு 10, 15, 15 ஆண்டு சிறைவாசம் கொடுப்பாங்க. ஏனால் அது திட்டமிடப்பட்ட ஒரு கொலை அல்ல. ஆனால் நிமிஷப்பிரியா திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அந்த திட்டமிட்ட கொலைக்கு ஒரு காரணம் என்ன? மன உளைச்சல் இல்லையா? ஏன் நீங்க இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் அறிவுபூர்வமும் கொஞ்சம் மனிதாபிமானம் இதை கலந்து பாருங்க. நிமிஷப்பிரியா எனக்கு மாமனும் இல்ல, மச்சானும் இல்ல, மைனியும் இல்ல, அவள் யாரோ நான் யாரோ. ஒரு மனிதன் என்ற வகையில ஓரளவு ஒரு விடயத்தை உணர்ந்து புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஊடகம் இருக்கணும். அதனால அவள் செஞ்சிட்டா, பாவி கள்ளி செஞ்சிட்டால் விடுங்கடா, நீங்க அவரை போட்டு கொல்லணும் கொண்டு இவ கொல்றதால மகத்திரி உசுறு கிடைச்சிருமா? அது திட்டமிட்டு செஞ்சாலும் இவன் அதுக்கான ஒரு உந்து சக்தி இவன் ஏற்படுத்திக்கிறான் அந்த கசமுசாக்காரன். எனவே அதையும் கொஞ்சம் செஞ்சுட்டு கொள்ளுங்க. நம்ம ஒரு நியாயத்தை கதைக்கணும். செஞ்சிட்டாலாப்பா, விட்டுருங்கடா, மிரட்டும். தலாலை குறை சொல்லவில்லை. ஆனால் பாலக்காட்டின் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த நிமிஷப்பிரியா குடும்பத்தை பர்மையிலிருந்து மீட்கவே யெமன் சென்றார். அங்கு ஒரு கிளினிக்கை தொடங்க பல லட்சங்கள் கடன் வாங்கினார். அதேப்பா, ஒரு வறுமையில இருக்கிற மனுஷன் ஒரு முயற்சி மூலம், கேரளாக்காரங்கள் அல்ல முயற்சி உள்ளவங்க, புரியுதுங்களா? அப்ப அதுல போய் அதுல ஈடுபாடு ஒண்ணும் தப்பு இல்லை தானே. தனக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிரைவேட் கிளினிக் போட்டு உழைச்சு கொள்ளும் சொன்னால் இவண்ட லுக்கு வேற மாதிரி இருந்திருக்குது. இவவே தன்னை சொந்த கீப்பா வச்சிருக்கும்னு ஆசைப்பட்டுக்கிறான். அந்த கசமுசதான் காரணம். சரி, அப்படி இருக்க மஹதியை கொல்லும் நோக்கில் அவர் இதை செய்திருக்க மாட்டார். அந்த மாதிரி பாத்தீங்களா, நிம்ஷாவின் தாயார் மற்றும் அவரது மகளின் பலி எங்களுக்கு தெரியும், ஆனால் தான் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்கிறார் பாபுஜான். கேரளாவில் பாலக்காட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தாளாளரும் சேவ் நிமிஷப்பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் உறுப்பினருமான மூஷா, நான் சில வருடங்கள் அபுதாபியில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளேன். யெமன் போன்ற அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நாட்டில் ஒரு கொலை வழக்கில் சிக்கிக் கொண்டால் என்னவாகும் என எனக்கு தெரியும். அதனால்தான் நிமிஷப்பிரியாவுக்கு தேவையான உதவிகளை கவுன்சில் மூலம் முன்னெடுத்துள்ளோம் என்கிறார். நிமிஷப்பிரியாவை தூதரக நடவடிக்கை மூலம் இந்திய அரசு மீட்க உத்தரவிட கோரி சேவ் நிமிஷப்பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் குழுவின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஜூலை 10 அன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை தாக்கல் செய்த வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரனும் இந்த பட்டியலில் முக்கியமானவர். ஆக இந்த நிமிஷப்பிரியாவை மீட்கிறதுக்கு ஒரு சட்ட குழுவே இயங்குது. அவங்க சேவ் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் ஃபார்ம் மூலமும் இந்த கவுன்சில் மூலமும் ஏகப்பட்ட பணத்தையும் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம இனத்துல நினைச்சு பார்க்கலுமா? ஒரு பிடிஐக்களை கை செஞ்சவனுக்கே ஒருத்தன் ஹெல்ப் பண்ண போல இந்த ஸ்ரீலங்கா சோழ இனத்துல, அது தமிழருக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இவர் சுமந்திரன் மோதி இருக்கிறார். இன்னொரு கேவலமான இனத்துல நாங்க வாழலாம் தெரியுங்களா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விடயங்கள்ல வாழ்த்த தெரியாத ஒரு கேவலம் கெட்ட ஒரு இனத்துல நாங்க வாழ்றோம். ஒரு வாழ்த்துறதுக்கு மனசு இல்லை, ஒரு நல்லதை சொல்ல மனசு இல்லை. ரொம்ப மோசமான இந்த இனம் எங்க போய் சேர போது எனக்கு தெரியலப்பா. சரி, யெமன் நீதித்துறையே நிம்ஷாவுக்கு மன்னிப்பு பெறுவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து அளித்து வருகிறது. எனவே அதை பெற முயற்சி செய்கிறோம். நிமிஷா ஏற்கனவே பல வருடங்கள் சிறையில் கழித்து விட்டார். ஒரு உயிருக்கு பதில் இன்னொரு உயிர் அல்ல என்கிறார் சுபாஷ் சந்திரன். யெமனில் பல பழங்குடி இன குழுக்கள் உள்ளன. அவை யெமன் அரசியலில் பெரும் செல்வாக்கு கொண்டுள்ளன. அப்படி இருக்க தலால் அப்தோ மஹதி அல் ஷாப் எனும் ஒரு பழங்குடி குழுவை சேர்ந்தவர். நிமிஷப்பிரியாவின் வழக்கில் மஹதியின் குடும்பத்தின் மன்னிப்பை பெறுவது சுலபமான விடயம் அல்ல. அந்த பாட்டி பாவ மன்னிப்பு கொடுக்குதில்லை. காரணம்,
அவர்களுடன் நிமிஷாவின் குடும்பத்தினர் அல்லது சாமுவேல் ஜெரமோவால் நேரடியாக பேச முடியாது. சில பழங்குடி பெருமவர்கள் மூலமாகவே இதை செய்ய முடியும். அதாவது ஒரு இரண்டாம் கட்ட குழு மூலமா தான் போகலாமே ஒழிய இந்த காட்டரவில் நேர போக முடியாது என்பதை அழகாக தெளிவாக சொல்லுகிறார் சுபாஷ் சந்திரன். நிமிஷப்பிரியாவின் வழக்கில் மகதியின் குடும்பத்தின் மன்னிப்பை பெறுவது சுலபமான விடயம் அல்ல. காரணம், அவர்களுடைய நிமிஷத்தின் குடும்பத்தினர் அல்லது சாமுவேல் நேரடியாக பேச முடியாது. மெஹதியின் குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சாமுவேல் ஜெராமுக்கு உதவி வருபவர்கள் முக்கியமானவர் தான் ஷேக் அப்துல்லா மாலிக் அல் நெஹாயா. இவர் அல் ஒஷாப் குழுவின் ஷேக் ஆக உள்ளார். ஒரு பெரிய மத போதகர் இருக்கிறார். யெமனில் ஷேக் என்பவர் ஒரு இனக்குழுவின் தலைவராக கருதப்படுகிறார். இன்னொரு கன்றாவே தெரியலப்பா. ஷேக் அப்துல் மாலிக் அல் நெஹாயா மஹதியின் கொலை நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு நிமிஷாவையும் மஹதியையும் தெரியும். அடேங்கப்பா. அவர்கள் இணைந்து ஒரு கிளினிக் நடத்தினார்கள். அதை தொடங்க நானும் உதவி செய்திருந்தேன். அதே போல இருவரது குடும்பத்தினரும் எனக்கு பரிச்சயமானவர் என்கிறார் இந்த ஷேக் அப்துல் மாலிக். தொடர்ந்து நிமிஷா குறித்து பேசிய அவர், நிமிஷா ஏன் அப்படி இந்த கொலையை செய்தார் என்பதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. எல்லாம் மன உளைச்சல் தான். அவருக்கான தண்டனை நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது ஷரியா சட்டத்தின்படி சாமுவேல் ஜெரம் மன்னிப்பு பெற முயற்சித்து வருகிறார். என்னால் முடிந்தவற்றை நான் செய்கிறேன் என்கிறார் ஜெரமும் அப்துல் மாலிக்கும். மேலும் 2023 ஒரு முறை சிறையில் இருந்த நிமிஷாவுடன் பேசினேன். மகதி குடும்பம் எனக்கு மன்னிப்பு அளிக்குமா என கேட்டார். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொன்னேன் என்று கூறினார் அப்துல் மாலிக் ஃபுல்லா ஈடுபட்டியாரா? மஹதி குடும்பத்தினுடான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவில் உள்ளன என கேட்டபோது, இப்போது எதுவும் சொல்ல முடியாது, அவர்கள் மன்னிப்பு வழங்கினால் சொல்கிறோம் என்று மட்டும் கூறுகிறார் அப்துல் மாலிக். உண்மையா சொல்ல போனால் அப்துல் மாலிக் சில விடயத்தை மறைக்கிறார். அந்த பார்ட்டி யாரு, மெஹதி கொலை செய்யப்பட்ட குழு, அந்த அணிக்குழுவோ அந்த இனக்குழுவோ அந்த குடும்பமோ இவ தலையை வெட்டி ரோட்ல போடத்தான் சொல்றாங்க. பாவம் மன்னிப்பு கொடுக்க விருப்பமே இல்லை. ஆனால் அபுபக்கர் ஹாஜியார் கொஞ்சம் கூடிய கரிசனை காட்டி இந்த அப்துல் மாலிக் ஊடாகத்தான் பேசியிருக்கிறார் மிக கூடுதலாக. ஏன்னால் அந்த குழுட அந்த இனக்குழுவின் தலைவர் இல்லையா, அதனால தான் இவர் அந்த மாதிரி ஒரு டீலிங் கொண்டு போட்டிருக்கிறார். அதே போல அப்துல்லா அமீர் என்பவர் 2020 இந்திய அரசின் மூலமாக நிமிஷாவின் சார்பாக வாதாட நியமிக்கப்பட்ட யெமனை சேர்ந்த அரபு வழக்கறிஞர். இருவரும் யெமனில் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். மஹதி கொலை வழக்கில் 2020 யெமன் தலைநகர் சனாவில் உள்ளூர் நீதிமன்றம் நிமிஷப்பிரியாவுக்கு மரண தண்டனை விதித்தது. இதன் பின்னரே இந்த வழக்கில் அப்துல்லா அமீர் நியமிக்கப்பட்டார். ஷனா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை யெமனின் உச்ச நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்திருந்தார். நவம்பர் 2023 அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டாலும் கூட பிளட் மணி வாய்ப்பு நிமிஷாவுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்பவர் அப்துல்லா அமீர். மஹதி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் இவர் முக்கிய பங்கு வகித்து வருகிறார். ஆக அந்த வழக்கறிஞர் மூலமாக தொடர்ந்து ஒரு லிங்க் பேச்சுவார்த்தை சேனலிங் கொண்டு போய்கொண்டுதான் இருக்குது. அது இல்லாம இல்லை. ஏனெனில் அது இன்னும் அதாவது இவருக்கு ஒரு வாய்ப்பு என்னென்றால், உயிர் தப்புவதற்கான வாய்ப்பு இவக்கு இப்ப என்னென்றால் ஒரு லேசான விடயமோடு வந்திருக்கு. எப்படி என்றால், இவக்கு இன்னும் டேட் குத்தல. முதலாவது 16ஆம் தேதி இவரோட கழுத்து வெட்ட போனவங்க கால வரையின்றி போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கின்றால் இவர் தப்புவதற்கான மிக அதிகமான வாய்ப்புகளும் அதிகமான மூவும் இருக்குது. கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த 2028ஆம் ஆண்டு யெமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்கு சென்றதிலிருந்து அவர் சில இடைஞ்சிகளை கேட்டுக்கொண்டு கண்டுதான் இருக்கிறாமா. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த தம்பதிக்கு, அதாவது இவர் டோமி தோமஸ் என்பவரை கல்யாணம் முடிச்சுக்கிறார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகள் உள்ளார். அவருடைய பேரு தான் டோமி தோமஸோட கணவன் பேரு. நிமிஷாவின் மகளும் இப்போது கேரளாவில் வசித்து வருகின்றனர். நிமிஷா 2015ஆம் ஆண்டில் யெமன் நாட்டை சேர்ந்த தலால் மஹதிய என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனை நடத்தினாலும் கூட அவன் கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி இந்த மேபல் செய்யப்பட்ட ஒரு போட்டோவை தான் காட்டுகிறான். நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல அவன் கல்யாணம் முடிச்சேன், அது கசாமுசா மட்டும்தான். கல்யாணம் முடிச்சு அது சரியான ஆதாரம் இல்லை. மகதியின் துண்டாடப்பட்ட உடல்
தண்ணீர் தொட்டியில் கண்டெடுக்கப்பட்ட 1 மாதம் கழித்து யெமனின் மாரிப் எனும் நகரில் நிமிஷப்பிரியா கைது செய்யப்பட்டார். மகதிக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது. மகதி நிமிஷப்பிரியாவை உடல் ரீதியாக சித்தரவு செய்ததாகவும் அவரது பணத்தை எல்லாம் பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் நிமிஷாவின் வழக்கறிஞர் வாதிட்டார். அப்ப அவருடைய இனக்குழுவிலிருந்து ஒரு லோயர் தான் சொல்றார், அந்த எல்லாம் பொய்யா நம்ம ஊர் மாதிரி பொய்யாளிக்கு போறல அங்கெல்லாம் நடந்த உண்மை அறிந்ததை அவங்க போதுவாங்க. அரபிக் லோயர் உண்டு, அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி 2000 5000 பொய் சொல்லி போக மாட்டாங்க, உண்மையை கரெக்டா பேசிருப்பாங்க. இந்த கூற்றுக்களை தலால் அப்தோ மஹதியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா மறுக்கிறார். நீ மறுப்பாய் தானே? தனது பாஸ்போர்ட்டை மகதியிடமிருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷப்பிரியா மயக்க மருந்து கொடுத்தார் என்றும், ஆனால் தவறுதலாக மருந்தின் அளவு கூடிவிட்டது என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதே போலதானே 2020 ஆண்டில் ஷனாவில் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது. 2023 யெமன் உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. நிமிஷப்பிரியா இப்போது ஷனா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். யெமனில் காசுக்காக கணவருக்கு துரோகம் செய்து கள்ளக்காதலனை மணந்து பின்னர் இவள் நான் என்னுடைய நாட்டிற்கு செல்கிறேன் என்றவுடன் காதலன் மறுக்க அவனையே கொன்ற இந்த துறையை தூக்கிலிட வேண்டும். இதனை மன்னித்த யெமன் நாட்டு மக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இதில் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களோடு நின்று விட்டார்கள் இப்படி என்று பல வகையான குற்றச்சாட்டுகளும் ஆதங்கமும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது சரியாக யாரும் உணராம அவள் வெட்டினால் கொலை செஞ்சால் மட்டும் தான் பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல. இவன்ட டோர்ச்சர் மன உளைச்சல் மிக அதிகமாக எல்லைக்கு போயிருக்கலாம். ஒரு மனிதன் தாங்கக்கூடியதான் தாங்கலாம். தனிமையில குடும்ப உதவி இல்ல, எந்த உதவியும் இல்லாம தனிமையில திண்டாடுகின்ற போது ஒருவன் ஒருத்தி எந்த எல்லைக்கும் போகலாம். அதைத்தான் நானும் சொல்லுவேன். என்றால் அவளுக்குரிய நாடு இல்ல அது. அந்த நாட்டில் அவன் கை ஓங்கி இருக்கும். குடும்பம் இல்ல, புள்ள இல்ல, புட்டு இல்ல, தாய் இல்ல, நட்பு இல்ல, எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு ஆர்வத்துல பணம் உழைக்கலாம் என்று போனவளுக்கு இவன் தோற்ற கொடுத்தா எத்தனை பாக்குறேன். நான் இந்த கொலையை நியாயப்படுத்தலை. நிச்சயமா நான் கொலைக்கு ஆதரவுமே நியாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஒரு யூகத்தின் சொல்லி பார்க்க போனால் அதான் நடந்திருக்கும். ஏனால் ஒரு மன உளைச்சலின் உச்சகட்டம் தன்னை அறியாமல் எந்த எல்லைக்கும் சென்றிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய வாதம். அப்படி கடந்த 2028 யெமன் நாட்டுக்கு சென்றவர் நிமிஷப்பிரியா. அங்கு ஆரம்பத்தில் அவருக்கு எல்லாமே நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. இடையில் அங்கு உள்நாட்டு போர் வெடித்ததால் அவரது கணவரும் குழந்தை இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. உள்நாட்டு போர் தீவிரமடைந்ததால் யெமனில் இருந்த நிமிஷப்பிரியா பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள ஆரம்பித்தார். இதனால் அவர் சொந்தமாக ஒரு பிரைவேட் கிளினிக்கை தொடங்க முடிவு செய்தார். அந்நாட்டு சட்டப்படி யெமன் நாட்டினர் மட்டுமே சொந்தமாக வியாபாரம் கிளினிக் எல்லாம் தொடங்க முடியும். இதனால் மகதி என்பதுடன் இணைந்து கிளினிக்கை ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே நிமிஷப்பிரியா போட்டோவை இந்த வருது பாத்தீங்களா, கொஞ்ச நாட்களிலே நிமிஷப்பிரியாவின் போட்டோவை மார்பிங் செய்த மகதி இருவருக்கும் திருமணம் நடந்து விட்டதாக கூறியிருக்கிறார். இதனால் கிளினிக் வருமானம் எல்லாம் தனக்கு தான் சொந்தமிடும் மிரட்ட ஆரம்பித்திருந்தாராம். இது மார்பிங், அதாவது இந்த மார்பிங் செய்யப்பட்ட போட்டோ மூலமா தான் நம்ம நேருக்கு எல்லோரும் இந்திய நண்பர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவளை கல்யாணம் முடிச்சியான்னு சொல்லி அவளை திட்டி வராங்க. இப்பதான் ஒரு உண்மை வழியாகுது. இது எங்க இருந்து கிடைக்கப்பட்ட தகவல் தெரியுங்களா? இந்த தகவல் வந்துகிட்டு நிமிஷப்பிரியாட வழக்கறிஞர் மூலமா லீக் ஆயிருக்குது. நாம சொன்னோம் இல்ல, இங்க நம்ம ஒரு மாதிரி ஒரு பொய் சொல்ல வக்கீல் கிடையாது, அங்க எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. கொலை வழக்கு இதனால் அதிர்ச்சி, அதாவது இந்த கொலை வழக்கின் மூலமா இதெல்லாம் அதிர்ச்சி அடைந்த நிமிஷப்பிரியா எவ்வளவோ பேசி மகதி கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் நிமிஷப்பிரியாவின் பாஸ்போர்ட்டையும் மகதி பிடுங்கி வைத்துக் கொண்டான். இதனால் என்ன அங்கிருந்து முன்னர் செல்வது என்ற நிமிஷப்பிரியாவுக்கு புரியவில்லை. மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட் ஜெயில் வார்டன் ஒருவர் மகதிக்கு அதாவது ஒரு ஜெயில் வார்டன் தான் சொல்லுகிறானாம் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டவன் இப்படி பண்ணலாம். ஒரு ஜெயில் வார்டன் ஆரம்பத்தில் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அதனால்தான் அவன் செல்லுக்கு எடுத்து செஞ்சிருக்கிறான்னு சொல்லப்படுது. எதுவானாலும் கள்ளச்சி கொலகாரி தான். கொலையை நியாயப்படுத்தல், அந்த கொலைக்கு தூண்டப்பட்ட விடயங்கள் என்ன என்பது ஆராயப்பட வேண்டும். அப்படி ஆராயப்பட்டால் அவள் ஒரு மன உளைச்சல் உச்சகட்டத்துக்கு சென்றிருக்கலாம். மயக்க மருந்து கூட கொடுத்தது, அது ஒரு விசர்படுத்தி அது கொல்லணும் அந்த இடத்துல பார்க்கலாம். நீதித்துறை
அந்த இடத்துல அவங்க பார்க்கலாம் இது ஒரு எந்த கட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டான். காட்டரபியும் காட்டரபி நீதிமன்றம் அதெல்லாம் பார்க்காது. அவர்கள் அதுல குறியறிப்பானுகள். ஆம் நண்பர்களே, நாம் நிமிஷ பிரியாவின் தற்போதைய கள நிலவரங்களை 1 to 1, 2, 3, 4 வரையும் தந்திருக்கின்றோம். 5ஆம் கட்டம் என்பது அவர் தப்புவாரா இல்லை கழுத்து வெட்டப்படுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கான அதாவது அவட வக்கீல் அந்த அவங்களோட குழு அந்த மெஹதி கொல்லப்பட்ட பிறகு இனக்குழுவில் இருந்த ஒரு வக்கீல் மூலமாகத்தான் நம்ம அபூபக்கர் ஆட்சியார் ஈடுபட்டு வருகின்றார். எது எப்படியானாலும் கள்ளச்சிக்கு இறைவன் தண்டனை கொடுக்கட்டும். திட்டமிடப்பட்ட கொலையா திட்டமிடாத கொலையா என்பதை அது இறைவன் முடிவு செய்யப்பட்டும். அவள் ஏதோ தப்பி வந்த பிள்ளைக்காவது தப்பி வர வேண்டும் என்று நாம் எல்லோருக்கும் இறைவனை வேண்டி இந்த தொடரை முடித்துக் கொள்வோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.